நம்ம இந்திய ராணுவம் வந்து இந்த போர் யுத்திக்காக இந்த பீரங்கிகள், போர் விமானங்கள், துப்பாக்கிகள் போன்றதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனா ஒரு போர் யுத்திக்காக ஒரு பறவையை யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அதுதான் இந்த அர்ஜுன்ங்கிற அந்த கழுகு. இந்த கழுகு வந்து பொதுவாகவே இந்த கழுகுகளுக்கு மேலே பார்க்கும் பொழுது மனிதனோட ஒரு 10 மடங்கு பார்க்கணும் ஒரு சக்தி இருக்கு. இதனால வந்து இந்த கழுகை பயன்படுத்தி ஏதாவது போர் யுத்தி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் யோசிக்கிறாங்க. இதனால வந்து இந்த கழுகுக்கு போர் யுத்திலாம் கொடுத்து இந்த கழுகோட தலையில ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருக்குங்க. இந்த கேமரானால எல்லைக்கு உள்ள எதிரி நாடுகள் உள்ள வரும் பொழுது இவங்க கண்காணிச்சு அந்த எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது இந்திய ராணுவத்தினால. இந்த அர்ஜுன் கழுகுக்கு 1 மணி நேரத்துக்கு 320 கிலோமீட்டர் வேகத்துக்கு பறக்க முடியுமாங்க. அதாவது ஒரு காரோட வேகத்துக்காக ஈக்குவலா பறக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்திய ராணுவத்தால் போர் பயிற்சி பெற்ற அர்ஜுன் கழுகு வந்து நம்ம இந்திய எல்லையில பறக்கிற பாகிஸ்தானோட ட்ரோன்ல வந்து தன்னுடைய கால்களால அடிச்சு நொறுக்கி இருக்குங்க. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அர்ஜுன் கழுகை வந்து 2022 வருஷம் நவம்பர் 3 அன்னைக்கு இந்திய ராணுவத்தால் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டதுங்க.